அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் கணக்கு அலகு 2 எண்கள். அதில் பகுதி 1 பார்க்க போகிறோம். பாருங்க, சதுர எண்கள் நினைவு கூறுதல். நம்ம 4ஆம் வகுப்புலேயே சதுர எண்கள் பற்றி படிச்சிருக்கோம். அதை நினைவுபடுத்துகிறோம். சதுர எண்கள் பொருள் புரிதல். சதுர எண்கள் பார்த்திங்கன்னா 0, 1, 4, 9, 25 இது போல் எண்களை கொண்டு முடியும். இப்போ பாருங்கள், இந்த 4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சதுரத்தில் பார்த்திங்கன்னா 4 வட்டங்கள் இருக்குது. எத்தனை வரிசை இருக்குது? 1, 2. முதல் வரிசையில் 2 வட்டங்கள், இரண்டாவது வரிசையில் 2 வட்டங்கள். அது எப்படி எழுதுவோன்னா 2 2 அல்லது 2 பெருக்கல் 2 2 4. அப்போ 4 வட்டங்கள் இருக்கா? இதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு மேல் வரிசையில் பார்த்தீங்கன்னா 3 வட்டங்கள் இருக்கு. எத்தனை வரிசைகள் இருக்கு? 1 2 3. அப்போ 3 2 அடுக்கு 2. அப்போ 3 வரிசை இருக்கிறதா இப்படி எழுதணும். இப்போ 3 பெருக்கல் 3 9. இதே மாதிரி இங்கே இருக்கிறது எல்லாமே சதுர எண்கள் சொல்லுவோம். 4 9 16 25 36. இதை எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வரிசையில் எத்தனை வட்டங்கள் இருக்கோ அதை முதல்ல எழுதிட்டு எத்தனை வரிசை இருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த பக்கம் 6, அப்புறம் இந்த வரிசைகள் 6. அப்போ 6 அடுக்கு 2 அல்லது 6 பெருக்கல் 6 6 36. இதுதான் சதுர எண்கள். வரையறை: ஒரு எண்ணை மீண்டும் அதே எண்ணுடன் பெருக்கும் போது சதுர எண் உருவாகிறது. இங்கே பாருங்க, இங்கே 6ன்னு இருக்கு. அதே எண்ணால் பெருக்கிறோம் தானே. இப்போ என்ன விடை வருது? 36 வருதுன்னா அதுதான் சதுர எண். அதுதான் இந்த வரையறை கொடுத்துருக்காங்க. இவற்றை முயல்க. 1 அடுக்கு 2னா 1 2 முறை போட்டால் 1 1. 2 அடுக்கு 2னா 2 2 முறை போட்டால் 4. இப்படியே கொடுத்துருக்காங்க. 6 வரலையும் கொடுத்துட்டாங்க. இப்போ 7க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 7 எத்தனை முறை போடணும்? 7 பெருக்கல் 7 7 49. 8 8 64. 9 9 81. பை 100. செயல்பாடு 1. கட்டங்களை எண்ணி எழுதவும் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்கு. இங்கே ஒரே சதுரம் தான் இருக்கு. ஒரு வரிசைன்னு சொல்லலாம். அப்போ 1 பெருக்கல் 1 சமம் 1. இங்கே பாருங்க, 1 2 3 4 எத்தனை வரிசை இருக்கு? இது ஒரு வரிசை, இது ஒரு வரிசை. இப்போ 2 பெருக்கல் 2. இப்போ 2 2 4. 1 2 3 3 வரிசை இருக்கு. 3 பெருக்கல் 3 9. 1 2 3 4. அப்போ 4 வரிசை இருக்கு. அப்போ 4 பெருக்கல் 4 16. இந்த கட்டங்களை எண்ணி பார்த்தா இந்த விடை கிடைக்கும். செயல்பாடு 2. சதுர எண்களை வட்டமிட்டு வண்ணமிடவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கவனி, 1 நான் என்ன சொன்னேன்? சதுர எண் கிடைக்கிறதுக்கு ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கினால் கிடைக்கும் விடை தான் சதுர எண். இப்போ 2ன்னு இருக்கு. 2 2 பெருக்கினா 4. 3 3 பெருக்கினா 9. 4 4 பெருக்கினா 16. 5 5 பெருக்கினால் 25. 6 6 பெருக்கினால் 36. 7 7 பெருக்கினால் 49. 8 8 பெருக்கினால் 64. 9 9 பெருக்கினால் 81.
10ஓட இந்த 10ஐ பெருக்கினால் பை 100. இப்போ இந்த வட்டம் வட்டம் பார்த்தீங்களா, இதுக்கு நம்ம வண்ணம் இடணும். இதை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. பின்னாடி ஒரு கணக்கு வரும்போது இதை பார்த்து அப்படியே எழுதுங்க. இப்போ 2இன் சதுர எண் கேட்டிருக்காங்க. இப்போ 2இன் சதுர எண்ணா அதுக்கு என்ன சொல்லுவோம்? 2 ஸ்கொயர்டு அல்லது 2 பெருக்கல் 2. அந்த எண்ணை வந்து திரும்பி போடுறது. அப்போ 2 2 4. அப்போ 2இன் சதுர எண் 4. 5இன் சதுர எண்ணா 5 ஸ்கொயர்டு அல்லதுன்னு போட்டுட்டு, இது ஏன்னா இந்த விடை எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும் தானே, அதுக்காக சொல்கிறேன். 5 பெருக்கல் 5. 5 5 25. இதுதான் விடை. அப்போ 5இன் சதுர எண் 25. இந்த சதுரங்கள் ஒரு சதுர எண்ணை குறிக்கின்றன. அந்த சதுர எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 3 இருக்கு, இங்கே 3. அப்போ 3 ஸ்கொயர் அல்லது 3 பெருக்கல் 3. அப்போ 9. அப்போ இந்த சதுரங்கள் ஒரு சதுர எண்ணை குறிக்குதுன்னா அந்த சதுர எண் என்னன்னா 9. இது நான் உங்களுக்கு விளக்கறதுக்காக போட்டிருக்கேன். இதுதான் விடை. பின்வரும் எண்களில் எந்த எண் சதுர எண் ஆகும்? நான் ஒரு சதுரத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்னா இல்லையா, அதை நீங்கள் பார்த்துட்டு இது கூட போடலாம். இப்போ 23ன்றது அந்த வட்டத்தில் இருக்கா பாருங்க, இல்லை. 54 இருக்காது. அப்போ 36 இருக்கும். அதுதான் சதுர எண். என்ன பார்த்தீங்கன்னா 6 36. 49க்கு அடுத்த சதுர எண் எது? இப்போ நீங்கள் அங்கே வட்டம் பார்த்தீங்களா செயல்பாடு 2ல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 7 49ன்னு வந்தது. அடுத்தது என்ன வரும்? 7க்கு அப்புறம் 8 8 64. இங்கே 64 எங்கே இருக்கு பாருங்க, இதுதான். அடுத்தது பார்க்க போகிறது காரணிகளும் மடங்குகளும். கவிதான்றவங்க தான் வீட்டிலேருந்து 12 லட்டுகளை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க தன் நண்பர்களுக்கு ஆளுக்கு ஒரு லட்டு கொடுத்தாங்க. லட்டுகள் மீதம் இல்லாமல் 12 நண்பர்களுக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. அவங்க 12 லட்டு கொண்டு வந்தாங்க, அவங்களோட நண்பர்களுக்கு 12 கொடுத்தாங்க, மீதி இல்லை. அப்புறம் என்னாச்சுன்னா, அவள் ஒருவருக்கு 2 லட்டுகள் கொடுத்துருந்தாங்கன்னா மொத்தம் எத்தனை நண்பர்களுக்கு கொடுத்துருக்க முடியும்? 6 நண்பர்களுக்கு. 6 2 12. அவங்க கிட்ட இருந்த லட்டு மொத்தம் 12. அதில் 6 நண்பர்களுக்கு கொடுத்தனால மீதி இருக்காது. அதே ஒவ்வொருத்தருக்கும் 3 லட்டுகள் கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை நண்பர்களுக்கு கொடுத்துருப்பாங்க? 4 நண்பர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 3 12. இதுலேயும் மீதி இருக்கா? இல்லை. இதுபோல் அவளால் ஒவ்வொருவருக்கும் 4 லட்டுகள் 6 லட்டுகள் அல்லது 12 லட்டுகள் கொடுத்திருக்க முடியும். இப்போ இங்கே 3 லட்டுகள் சொன்னாங்க. அடுத்தது 4 லட்டுகள் கொடுத்துருந்தா எத்தனை பேருக்கு கொடுத்துருக்குன்னா 4 லட்டு கொடுத்துருந்தா 3 பேருக்கு தான் கொடுத்துருக்க முடியும். இப்போ 6 லட்டுகள் கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பாங்க? 2 பேருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அதுவே ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அப்படியே 12 லட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்க முடியும். இப்போ இங்கே இதில் 12 மீதி வருதா? இல்லை. ஆகவே 12ஐ மீதமில்லாமல் வகுக்கக்கூடிய எண்கள் 1 2 3 4 6 மற்றும் 12. பார்த்தீங்களா, இதில் இருக்கிறது எல்லாமே இந்த எண்கள் இங்கே வந்திருக்கு. ஓர் எண்ணை மீதமின்றி வகுக்கும் எண்கள் அவ்வெண்ணின் காரணிகள் எனப்படும். இதுதான் எண்ணை மீதமின்றி வகுக்கும் எண்கள் இருக்கு பார்த்தியா, இந்த 1 2 3 4 6 12. அதெல்லாம் வந்து இந்த எண்ணோட இந்த 12ன்னு சொன்னாங்க பார்த்தியா, அந்த எண்ணோட காரணிகள். இப்போ 4இன் காரணிகள் கேட்டிருக்காங்க. இப்போ 1 4 2 4. அப்போ 4இன் காரணிகள். 10இன் காரணிகள்னா 1 2 5 10. ஏன்னா இந்த 10னுடைய காரணிகள் வந்து இதால் பெருக்கும் போது மீதி வராது. இப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 18இன் காரணிகள் சொல்லும்போது இது சின்னதுன்னா டக்குன்னு போட்டுருவோம். 18ன்னு போடும் போது இப்படி போட்டுக்கணும். 18 18, 2 9 18,
மூவார் 18. இப்போ சின்ன எண்லேருந்து வரலாம். 1, 2, 3, 6, 9 மற்றும் 18. அப்போ 18னுடைய காரணிகள் எது? இதெல்லாம் தான். இப்போ 20ன் காரணிகள் கேட்டிருக்காங்க. நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. 20ன் காரணிகளை ஓர் 20 20, பைத்திரண்டு 20, ஐநா 20. அப்போ 20னுடைய காரணிகள்லாம் முதல்ல சின்ன நம்பரில் எழுதலாமா? 1, அடுத்தது 2, அடுத்தது 4, அடுத்தது 5, அப்புறம் 10 மற்றும் 20. இதுதான் 20ன் காரணிகள். இப்போ 24க்கு பாருங்க. ஓர் 24 24, 2 12 24, 6 4 24, மூவெட் 24. இப்போ இங்கே பாருங்க, முதல்ல 1லேருந்து ஆரம்பிக்க. 1, அடுத்தது 2, அடுத்தது 3 எங்கே இருக்குது பாருங்க, 3, அடுத்தது 4 இருக்கா பாருங்க, 4 இருக்கு, அடுத்தது 6, அடுத்தது 8, அடுத்தது 12 மற்றும் 24. இந்த நம்பர் எண்ணி பாருங்க. மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 இங்கே இருக்கான்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. இப்போ ஒரு எண்ணை கூட விடாமல் எழுதியிருக்கோம். இப்போ 42க்கு இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி போட்டு இப்படி இந்த மாதிரி 42 வந்து எந்த 2 எண்ணால் பெருக்குனா 42 வரும்னு சொல்லி போட்டுட்டு சின்ன எண்லேருந்து பெரிய எண் வரலையும் போடுங்க. இதுதான் 42ன் காரணிகள். அடுத்தது பகு எண்கள் மற்றும் பகா எண்கள். பின்வரும் எண்களின் காரணிகளை குறியிடுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏதோ 2 எண்களை பெருக்கினா 316 வரும் அப்படின்னா, அப்போ 316ன் காரணிகள் என்னன்னா 1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், 4 போட்டுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் காரணிகளாக வரும் 316க்கு. அடுத்தது 37ன்றது ஏதாவது ஓர் 37 37 தான் தவிர வேறு இதெல்லாம் 37 வருதா? இல்லை. அது அப்போ 37னுடைய காரணிகள் வந்து 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும் வரதுனால இது. இப்போ 20ன்னு எடுத்துக்கலாம். ஓர் 20 20, அப்புறம் பைத்திரண்டு 20, அடுத்தது ஐநாங் 20, இந்த 4 5 காரணிகள் வரும், 10 வரும். அப்போ 60னுடைய காரணிகள்னா ஓர் 60 60, 32 60, அப்புறம் 23 60, 4 வரும், 5 வரும். இங்கே 10க்குள்ளே கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை மட்டும் காரணிகளை பைத்தார் 60, 6 பைத்து 60, பைத்தார் 60. இப்போ 448னா இப்போ 448னா ஏதா 2 எண்களால் பெருக்கினால 448 வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஓர் 448 448, 224 × 2 448. அடுத்தது 4ஆம் வாய்ப்பாட்லேயும் கண்டிப்பாக வரும். 2ஆம் வாய்ப்பாட்டில் வந்ததுன்னா கண்டிப்பாக அது 4ஆம் வாய்ப்பாட்லேயும் வர சான்ஸ் இருக்குது. 8ஆம் வாய்ப்பாட்லேயும் வரும். அடுத்து 29ன்னு எடுத்துக்கோங்க. 29ன்றது ஏதோ வாய்ப்பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ 2 எண்ணை பெருக்குனா 29ன்னு வருமா? வராது. ஓர் 29 29 அப்படின்னு மட்டும் வரும். அப்போ 29னுடைய காரணிகள் 1. இப்போ என்ன தெரிஞ்சதா? இந்த 2 எண்களை பெருக்கினால் இந்த 316 வரும். அப்போ இதுதான் காரணிகள். இப்போ காரணிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பகு எண்கள். 2ற்கும் மேற்பட்ட காரணிகள் கொண்ட இயல் எண்கள் பகு எண்கள் எனப்படும். இப்போ 4ன்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொதுவாக ஓர் 4, அப்புறம் 2 2 4. அப்போ என்ன வரும்? இது 1 வரும், இது 1 வரும், இது 1 வரும், இது. இப்போ 4 வந்து 1 2 3 4 காரணிகள் இருக்குது. அப்போ 2க்கும் மேற்பட்ட காரணிகள் கொண்ட இயல் எண்கள் தான் பகு எண்கள் எனப்படும். இப்போ 4ன்னா 2 வாய்ப்பாட்டில் கண்டிப்பாக வருது. 6னாலும் 2 வாய்ப்பாட்டில் வரும். இது மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் பெருக்கி போட்ட முன்னாடி காரணிகள் படம்னு சொல்லி போட்ட பார்த்தியா? அது மாதிரி பெருக்கனா நிறைய முறை வரும். அப்போ இதெல்லாம் என்ன எண்கள்? பகு எண்கள் அர்த்தம். அங்கே இதெல்லாம் மேலே பார்த்தது காரணிகள்.
இந்த சைடில் இது வருது பார்த்தியா, இதெல்லாம் பகு எண்கள்னு அர்த்தம். 2 எண்களை பெருக்கி விட வருது பார்த்தியா, இந்த மாதிரி விட. அப்போ அந்த 1க்கு 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருந்ததுன்னா அந்த இயலெண்களுக்கு வந்து பகு எண்கள் பேர். இதுதான் பகு எண். பகா எண்கள்னா ஒரே ஒரு 1 மற்றும் தன்னையே கொண்டிருக்கும். இங்கே பாருங்க, ஓர் 3 ஓரஞ்சு 5 ஒன்றும் தன்னையும் கொண்டிருக்கிறது தான் வந்து பகா எண்கள் சொல்லுவோம். இந்த 1 காட்டிலும் 2 வரும், அந்த 2 மட்டும்தான் ஒரே ஒரு இரட்டை பகா எண் சொல்லுவோம். இதுக்கு 1 மட்டும்தான், ஒன்றும் அதை பெருக்கிறோம் பார்த்தீங்களா எண், அது மட்டும். வேற எங்கேயாவது 3 வருதா? ஓர் 3 தான் இருக்கு, ஓரஞ்சு 5 ஓரன் 2 ஓரல் 7 தான் இருக்கே தவிர வேற எங்கேயாவது இந்த வாய்ப்பாட்டில் இன்னொரு வாய்ப்பாட்டில் வருதா? வராது. சுருக்கமாக சொன்னால் இதெல்லாம் பகா எண்கள்னு அர்த்தம். இதில் 2 மட்டும் விதிவிலக்கு. 2 மட்டும் ஒரே ஒரு இரட்டை பகாயன். இந்த 2க்கு என்ன பேர்? இரட்டை பகாயன். மற்றதெல்லாம் ஒற்றை பகாயன் கூட வச்சுக்கலாம். இதில் பாருங்க, இந்த 2 மட்டும்தான் இரட்டை பகாயன், மற்றதெல்லாம் பாருங்க ஒற்றை எண்ணா இருக்கா. அப்போ இதெல்லாம் வந்து பகாயன்கள். இப்போ பொது காரணிகள் சொல்லியிருக்காங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களுக்கு காரணிகளாக இருக்கும் எண்கள் இவ்வெண்களுக்கு பொது காரணிகள். இப்போ 2 எண்ணை எடுத்துக்கிறோம், அங்கெல்லாம் ஒரு எண்ணை எடுத்தோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? 2 எண்களை எடுக்கும்போது 12 எடுத்து பெருக்கிறோம். ஓர் 12 12, ஆறு 2 12, நாமும் 12. இப்போ இதெல்லாம் எடுத்து இங்கே எழுதிக்கிட்டோம். 1 2 3 4 6 12ன்னு எழுதிட்டோம். அடுத்து 18 எடுத்துக்கோங்க. 18ல் பார்த்தீங்கன்னா ஓர் 18 18, 9 2 18, 6 18. இப்போ இதெல்லாம் சிறிய எண்லேருந்து பெரிய எண் வரல இப்படி எழுதிக்கோங்க. இப்போ இந்த 12க்கும் 18க்கும் மேலேயும் இருக்கிற நம்பர் கீழேயும் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் பொது காரணிகள். இதில் பாருங்கள், 1 1 2 2 3 3 6 6. அப்போ 12 மற்றும் 18னுடைய பொது காரணிகள் என்னென்னா 1 2 3 6. மேலே இருக்கிற நம்பரும் கீழே இருக்கிற நம்பரும் ஒரே நம்பர் தான். ஒரே நம்பராக இருந்தால் அதை எடுத்து எழுதணும். இதுதான் பொது காரணிகள் சொல்லுவோம். இப்போ பொது காரணிகள் பார்த்துட்டோம். பகு எண்ணா என்ன தெரியும், பகா எண்கள்லாம் தெரியும், சதுர எண்கள் இதெல்லாமே நல்லா பார்த்துட்டோம். அடுத்தது காரணி செடியை நிரப்புக. இப்போ காரணி செடின்னா 16ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த 16க்கு வந்து காரணி செடி நிரப்புனா 16 அப்படின்னா ஏதோ 2 எண்களை பெருக்கினால் நமக்கு 16 கிடைக்கும். என்ன சொல்லலாம்? நன்னாங் 16 போட்டுட்டோம். இது அந்த 4 ஏதோ 2 எண்களால் பெருக்கினா 4 கிடைக்கும். அப்போ 2 2 4. இந்த 4ஐயும் 2ஆல் 2 2 4. அப்போ இதெல்லாம் இரட்டை பகா எண்கள். இப்போ 40ன்னு கொடுத்துட்ருக்காங்க, இங்கே 10 கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன வரும்? 10ஓட எதை பெருக்குனா 40 வரும்? 4. இதை மறுபடியும் பிரிக்கலாமா? 2 2 4 ஐ 2 10. இங்கே வந்திருக்கிறது எல்லாமே பாருங்க பகா காரணிகள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் காரணி செடிப்படம் சொல்லுவோம். அப்புறம் 36ன்னு இருக்கு, 9 நாங் 36ன்னு இருக்கு, 4ன்னு இருக்கு. எது 2 பெருக்குனா 4 வரும்? 2 2 4. 9க்கு 3 9. இதுவும் பகா காரணிகள்ல முடியுதா? இதை மறுபடியும் பெருக்க முடியுமா? இதை பிரிக்க முடியுமா? முடியாது. அது 70ன்னு இருக்கு, இங்கே 10ன்னு இருக்கு. இப்போ 7ன்றது பகா காரணி, ஆனால் பிரிக்க முடியாது. ஆனால் 10 பிரிக்க முடியும் தானே? ஐ 2 10. மறுபடியும் இதை பிரிக்க முடியுமா? முடியாது. இப்போ இந்த 2 கணக்கையும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பிரித்து போடுங்க. இதுதான் காரணி செடின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காரணி செடி அப்படின்னா இந்த படத்தை வரைஞ்சி இதே மாதிரி நீங்கள் போடணும். அடுத்து பாருங்க, பயிற்சி 2.2. பின்வரும் எண்களுக்கு பொது காரணிகள் காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்போ 8ன்னு எடுத்துக்கிட்டோம். 8க்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓர் 8 8. அடுத்தது 4 2 8 4 2 8 இருக்கு. அப்போ இதனுடைய 8னுடைய பொது காரணிகள் என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 2 4 8. இப்போ 12க்கு எடுத்துக்கலாம்.
ஓர் 12 12, நாமும் 12, ஆறு 2 12. அப்போ 12னுடைய பொது காரணிகள் என்ன? 1 2 3 4 6 12. இப்போ காரணிகள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பொது காரணிகள், இப்போ காரணிகள் 8னுடைய காரணிகளை கண்டுபிடிச்சிட்டோம், 12னுடைய காரணிகளையும் எழுதிட்டோம். இப்போ பொது காரணிகள் அப்படின்னா மேலே 1 இருக்கா கீழே 1 இருக்கா பாருங்க, இருக்கு. அப்போ 1 1. அடுத்து 2 மேலே இருக்கு கீழே இருக்கா பாருங்க, இருக்கு. 2 3 இங்கே இருக்கு மேலே இருக்கா, இல்லை, அதை விட்டுனோம். 4 மேலே இருக்கு கீழே இருக்கா பாரு, இருக்கு. இங்கே 8 இருக்கு இங்கே 8 இருக்கா, இல்லை. அப்போ இதனுடைய பொது காரணிகள் என்னென்ன அப்படின்னா 1, 2, 4. அப்போ 8 மற்றும் 12னுடைய பொது காரணிகள் 1 2 4. இப்போ 20 மற்றும் 30க்கு கண்டுபிடிக்கலாமா? இங்கே பாருங்க, 20க்கு கண்டுபிடிக்கலாம். ஓர் 20 20, 12 20, 5 20. அப்போ இதுக்கு என்னென்ன வரும்? 1 2 4 5 10 20. அடுத்தது 30க்கு பாருங்க, 30க்கு 30, ஆரஞ்சு 30, 12 30. வேறு எதாவது வருமா? வராது. அப்போ 30னுடைய பொது காரணிகள் என்ன? ஓர் 30 30. இப்போ 1 2 3 5 6 10 15. இப்போ பொது காரணிகள் கண்டுபிடிக்கலாமா? 1 1 2 2. 3 இருக்கா, இல்லை. 5 5, 10 10. அப்போ இதனுடைய பொது காரணி என்னங்க? 1 2 5 மற்றும் 10. இதெல்லாம் பொது காரணிகள். புரிஞ்சதா? இதோட இந்த பகுதி 1 வகுப்பு முடிஞ்சது. இதனுடைய தொடர்ச்சியை பகுதி 2ல் பார்க்கலாம். நன்றி.